பே அவுட் பெட்டிஷன் இன் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைலிங் ப்ரொசீஜர் அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுக்கு என்ன போடணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, பொண்ணுக்கோ அல்லது குழந்தைக்கோ, அதாவது மனைவிக்கோ அல்லது குழந்தைக்கோ ஜீவனாம்சம் ஆர்டர் ஆகிடுச்சு, அந்த பணத்தை இப்படி வாங்கி கொடுக்கறது, அதுதான் பே அவுட் பெட்டிஷன் போடணும். எம்சி கேஸில் ஆர்டர் ஆகிடுச்சுன்னா பே அவுட் பெட்டிஷன் போட்டு வாங்கி தரணும். அதனுடைய ப்ரொசீஜர் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு வக்காலத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம தான் கவுன்சில் ஆன் ரெக்கார்டு. அதாவது ஃபஸ்ட்டு இது ஃபேமிலி கேஸுக்கு கவுன்சில் கிடையாது, பார்ட்டி இன் பர்சன் தான். ஓகேவா? நம்ம ஃபேமிலி கோர்ட் எங்கே இருக்குது? ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி கோர்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஃபேமிலி கோர்ட்டில் எல்லாமே பார்ட்டி இன் பர்சன் தான். ஓகேவா? வக்கீல்கள் ஜஸ்ட் வி ஆர் நாட் அப்பியரிங். ஓகேவா? வி ஆர் அசிஸ்டிங் தெம். கரெக்டுங்களா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வக்காலத்து ஃபைல் பண்ணுவோம், செக்ஷன் 13 பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கு நம்ம ஜட்ஜு கேட்டாக்கா நம்ம வக்காலத்து போடுவோம். ஓகேவா? அசிஸ்டிங் த ஒய்ஃப்னு சொல்கிறீங்க, அசிஸ்டிங் தி ஹஸ்பண்டுன்றீங்க, வக்காலத்து போடுங்க. ஜட்ஜு சொன்னால் வக்காலத்து போடுவோம். அதுக்கப்புறம் செக்ஷன் 13 பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜு சொன்னாங்கன்னா செக்ஷன் 13 பெட்டிஷன் போடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வி ஆர் அசிஸ்டிங் தெம். ஸோ அப்போ அவங்களுடைய கவுன்சில் நம்ம தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு பெட்டிஷனு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தான் கையெழுத்து போடுவாங்க, அவங்க தான் பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பே அவுட் பெட்டிஷன் இன் எம்சி கேஸ் இதுக்கு வக்காலத்து நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தான் இதில் கவுன்சில், அவங்களோட கவுன்சில் நம்ம தான். சரிங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, அந்த எம்சி கேஸில் ஆர்டர் ஆகிடுச்சுன்னா எம்சி கேஸில் ஆர்டர் ஆன சர்டிஃபைடு காப்பி. அதுக்கப்புறம் எம்சி ஆர்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம சிஆர்எல்எம்பி போடுவோம். சிஆர்எல்எம்பியில் அட்டாச்மெண்ட் ஆஃப் சேலரி கேட்போம். அட்டாச்மெண்ட் ஆஃப் சேலரிக்கு ஆர்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்டர் காப்பி, சர்டிஃபைடு காப்பி, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒய்ஃபுடைய பேங்க் பாஸ்புக்கு, அந்த பேங்க் பாஸ்புக்கில் அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்கணும், பேங்க் மேனேஜருடைய சீல் இருக்கணும், சைன் இருக்கணும், அல்லது ஒய்ஃபினுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஒய்ஃபுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு. ஓகேவா? இதெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸ்டாம்ப் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ₹1 ரெவென்யூ ஸ்டாம்பை ஒட்டணும். அதாவது பெட்டிஷனர் ஒய்ஃப் ஆகிய நான் அல்லது ரெஸ்பாண்டண்ட் ஒய்ஃப் ஆகிய நான் இவ்வளவு ரூபாயை இந்த தேதியில் கோர்ட்டிலிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அதை நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஐ எம் த பெட்டிஷனர் ஒய்ஃப் இன் திஸ் மேட்ரு, ஸோ அண்ட் ஸோ கேஸு, ஸோ ஐ ஹவ் ரிசீவ்டு திஸ் மச் மணி அப்படின்னு சொல்லிட்டு டினாமினேஷன்லாம் எழுதி அதில் ஒரு ₹1 ஸ்டாம்பு ஒட்டியிருக்கணும். ₹1 ஸ்டாம்பு ஒட்டி அதில் பெட்டிஷனர் ஒய்ஃபு கையெழுத்து போடணும். ஓகேவா? அதுக்கு பேர் அட்வான்ஸ் ஸ்டாம்ப் ரெசிப்ட். சரிங்களா? இது எல்லாம் இந்த ஃபார்மேட்டெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஃபுல் செட்டு நான் வச்சுருக்கேன். கேளுங்க, தரேன். யாரும் எந்த அட்வொகேட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் வீடியோ போடுறேன். கரெக்டுங்களா? அட்வொகேட்ஸுங்க எல்லாம் கஷ்டப்படட்டும், எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டோம், எப்படியோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மனசு இருந்தால் நான் போடவே மாட்டேனே. நான் ஏன் வீடியோ போடுறேன்? ஏன்னா நான் அவ்வளோ லோல் பட்டனே, நான் ஏன் அலைஞ்சனே? கரெக்டாக இல்லையா? அது இப்போ என்ன போல் யாரும் அலையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, மனசு நோக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் ஸ்டாம்ப் ரெசிப்டில் அந்த ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டினா போதும், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்லாம் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெமோ ஒன்று வைக்கணும். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெமோவும் என்கிட்ட இருக்குது. ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும், இந்த மாதிரி இந்த டேட் இந்த கேஸ் நடந்துச்சு, இந்த டேட்டில் முடிஞ்சுது, இவ்வளோ ரூபாய் ஆர்டர் ஆச்சு. ஓகேங்களா? இந்த பணத்தை நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அதில் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது, ஃபுல் செட்டு கேளுங்க, நான் தரேன். ஓகேவா? இதில் மேட்டர் என்னென்னா, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெமோ அது ஒரு ஐஏ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் லைன் பை லைனாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெமோ அப்படிங்கிறது அது ஒரு ஐஏ. சரிங்களா? ஐஏ நம்பர் 1/2025 இன் எம்சி நம்பர் 45/2025. கரெக்டுங்களா? அந்த அட்வான்ஸ் ஸ்டாம்ப் ரெசிப்ட்ன்றது அது ஐஏ ஆகாது. ஓகேவா? ஆனால் இந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெமோன்றது அது ஒரு ஐஏ. சரிங்களா? அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பே அவுட் பெட்டிஷன் ப்ளஸ் அஃபிடவிட்டு. ஓகேங்களா, அஃபிடவிட்டில் நம்ம ஸ்டோரி எழுதுவோம், அதாவது ஃபேக்டை எழுதணும். அது ஓகேவா, இந்த டேட்டில் இந்த கேஸ் நடந்துச்சு, எம்சி இந்த டேட்டில் கேஸ் போட்டேன், இந்த டேட்டில் முடிஞ்சுது, இந்த டேட்டில் ஆர்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சிஆர்எல்எம்பி போட்டேன், சிஆர்எல்எம்பி இந்த டேட்டில் போட்டேன், இந்த டேட்டில் முடிஞ்சுது, இந்த டேட்டில் ஆர்டர் ஆச்சு. அப்புறம் இவ்வளோ ரூபா போட்டிருக்காங்க, அட்டாச்மெண்ட் ஆஃப் சேலரி போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்படின்னு இந்த அஃபிடவிட்டில் அந்த ஸ்டோரி எழுதணும். அஃபிடவிட் பெட்டிஷன் நான் வச்சுருக்கிறேன், கேளுங்க, நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். சரிங்களா, இப்போது இந்த அஃபிடவிட் பெட்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஐஏ. அப்போது இதெல்லாம் ஐஏவா நம்பர் ஆகி இது அலோவ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பணமே கிடைக்கும். கரெக்டுங்களா? நம்ம இந்த பெட்டிஷனை வந்து எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடுவோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். பெட்டிஷன் சீக்கிங் பர்மிஷன் ஃபார் withdrawal ஆஃப் interim maintenance amount from the honorable court's bank account deposited by the respondent husband's employer. ஓகேவா, பெட்டிஷன் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 151 ஆஃப் சிபிசி ரீட் வித் ரூல் 6 ஆஃப் தி ஃபேமிலி கோர்ட்ஸ் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 1988 அப்படின்னு சொல்லிட்டு போடணுங்க. சரிங்களா, இப்போது இதை வந்து ஆன்லைனில் போடணுமா ஆஃப்லைனில் போடணுமான்னா இதை வந்து ஆஃப்லைனில் தான் போடணும். சரிங்களா, ஆன்லைனில் இதை போடக்கூடாது. சரிங்களா, தற்சமயம் ஆன்லைன் இஸ் கெப்ட் இன் அபேயன்ஸு. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, எல்லாம் ஆன்லைன் ஆகிடுச்சி அப்படின்னாலும் செக்ஷனில் போய் கேட்கணும். ஃபேமிலி கோர்ட்டினுடைய செக்ஷனில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் இதை நீங்கள் இங்கே கேட்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற கேஷ் செக்ஷனில் போய் கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். அல்லது நீங்கள் கேஷ் செக்ஷனில் போய் கேட்கும் பொழுது இல்லை சார் இதையும் ஆன்லைனில் தான் போடணும் அப்படின்னு பிற்காலத்தில் சொன்னாங்கன்னா ஆன்லைனில் போடுங்க. தற்சமயத்துக்கு இதை வந்து ஆஃப்லைனில் தான் போடணும். அஃபிடவிட்டில் கதை எழுதணும். பெட்டிஷனில் ப்ரொவிஷன் ஆஃப் லா என்னன்றதை சொல்லிட்டேன். ஓகேங்களா, பெட்டிஷனில் தலைக்கு மேலே 20 ரூபா ஸ்டாம்பை ஒட்டுங்க. சரிங்களா இல்லையா, இந்த எல்லா ஃபுல் செட்டும் நான் வச்சுருக்கேன். பெட்டிஷனு, அஃபிடவிட்டு, அது பேர் என்ன, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெமோ, அட்வான்ஸு, ஸ்டாம்ப், ரெசிப்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். கேளுங்க, உங்களுக்கு டக்குன்னு அமுச்சு விட்டுறேன். நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியது இல்லை, தேட வேண்டியது இல்லை, அடுத்தவன்ட்ட போய் நம்ம கையேந்தனமா இல்லை. கேட்டிங்கன்னா பண்போடு கேட்டிங்கன்னா அழகாக எடுத்து கொடுத்துருவோம். அழகாக டக்குன்னு போட்டோமா, காப்பி அடித்தோமா, டக்குன்னு போட்டு பிரிண்ட் எடுத்தோமா, கொண்டு போய் கோர்ட்டில் போட்டுடலாம். ரிட்டர்னே ஆகாது. ரிட்டர்ன் ஆகாமல் போட்ட உடனே பட்டுன்னு த்ரூ ஆகிடும். கரெக்டுங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ஆகாமல் நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஃபாஸ்டஸ்ட் ரெமெடி அண்ட் ரிலீஃப் நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு கிடைக்கும். கிளைண்ட்டுக்கு சீக்கிரம் பணம் கிடைக்கும். கிளைண்ட்டுக்கு பணம் கிடைச்சா நமக்கு ஃபீஸ் கிடைக்கும். புரியுதா, இவ்வளோதான் மேட்ரு. பெட்டிஷனில் 20 ரூபா ஸ்டாம்பு ஒட்டிக்கோங்க, அஃபிடவிட்டில் ஒட்டாதீங்க. இது வந்து ஒரு ஐஏவா, இதை வந்து ஐஏ நம்பர் ஓகேவா 1 ஆஃப் 2025 இன் எம்சி நம்பர் 45 ஆஃப் 2025 இப்படி தான் போடுவோம், இப்படி தான் போடணும். அந்த ஃபார்மேட் என்னக்குதோ அப்படியே காப்பி அடிங்க, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, இவ்வளவு தான் இதுக்கு பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையும் அழகாக கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபைலிங் செக்ஷனில் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஃபைலிங் செக்ஷனில் போடுவோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மியூச்சுவல் கன்சென்ட் டிவர்ஸு அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் ஜட்ஜ் ஃபேமிலி கோர்ட்டில் கொடுப்போம், நேரில் கொண்டு போய் கொடுப்போம். கரெக்டுங்களா, பார்ட்டிஸை நேரில் நிற்க வைப்போம். எம்சி கேஸ்னால் என்ன பண்ணுவோம், எம்சி கேஸுடைய ஃபுல் கேஸ் பண்டலையும் கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்ட பிரின்சிபல் ஜட்ஜ் ஃபேமிலி கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்ணை நிற்க வைப்போம். ஓகேவா, ஜட்ஜ் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அது செக்ஷனுக்கு வரும். ஓகேவா, மற்ற கேசஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைலிங் செக்ஷனில் கொண்டு போய் கொடுத்துருவோம். அதே மாதிரி இதை கொண்டு போய் என்ன பண்ணணும், ஃபைலிங் செக்ஷனில் கொடுக்கக்கூடாது. இதை கொண்டு போய் நம்ம எங்கே கொடுக்கணும், ஃபைலிங் செக்ஷன் பக்கத்துலேயே கேஷ் செக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த கேஷ் செக்ஷனில் போனீங்கன்னா ஒரு நபர் உட்காந்துருப்பார், கவர்மெண்ட் ஆஃபீஸரு. அவர்கிட்ட இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு எஸ்ஆர் நம்பர் கொடுப்பாரு. அந்த எஸ்ஆர் நம்பர் நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. கரெக்டுங்களா, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதையும் சொல்கிறேன். இப்போது இதை வந்து நீங்கள் கேஷ் செக்ஷனில் கொடுத்த பிற்பாடு கேஷ் செக்ஷன்லேருந்து அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. கோர்ட்டில் வந்து பிசி அதை நம்ம போட்ட டாக்குமெண்ட்ஸு எல்லாம் கரெக்டான்றதை செக் பண்ணிவிட்டு ஜட்ஜுக்கிட்ட கொடுத்து
ஜட்ஜ் அதை சைன் பண்ண உடனே மறுபடியும் அது என்ன ஆகும்னா கேஷ் செக்ஷனுக்கே திரும்பி வரும். ஜட்ஜு கையெழுத்து, அதாவது என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோம், கேஷ் செக்ஷனில் கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணும், எஸ்ஆர் நம்பர் வாங்கிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ்ஆர் நம்பர்னால் சீரியல் நம்பர், வேறு ஒன்றும் கிடையாது. எஸ்ஆர் நம்பர்னா சீரியல் நம்பர். எஸ்ஆர் நம்பரை உடனே கொடுத்தா எஸ்ஆர் நம்பரை உடனே வாங்கிக்கோங்க, இல்லை நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் நாளைக்கு போய் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 3-4 நாள் கழித்து போய் அதே கேஷ் செக்ஷனில் போய் நான் கொடுத்த பெட்டிஷன் என்ன ஆச்சு, இதெல்லாம் மேனுவலாக தான் நம்ம செஞ்சாகணும், நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். கரெக்டுங்களா இல்லையா? நான் இந்த மாதிரி கொடுத்தனே 3 நாள் முன்னாடி, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க. அந்த நோட்டில் வந்து எடுத்து பார்ப்பாங்க. சார் அந்த நோட்டை என்கிட்ட கண்ணில் காமிங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, இந்த பாருங்கள் சார், நீங்கள் பெட்டிஷன் கொடுத்த டேட்டு இது, நான் உங்களுக்கு எஸ்ஆர் நம்பர் கொடுத்துட்டேன், இந்த கேஷ் செக்ஷன்லேருந்து நீங்கள் கொடுத்த பெட்டிஷனை நான் கையில் வாங்கி அதை அப்படியே கோர்ட்டுக்கு அனுப்பிட்டேன், கோர்ட்டுக்கு அனுப்பின தேதி இதோ பாருங்கள் அப்படின்னு அவர் காமிப்பார். ஓஹோ, அப்போ இந்த டேட்டில் இந்த கேஷ் செக்ஷன்லேருந்து அந்த பெட்டிஷனு கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட்லேருந்து அது ஜட்ஜுக்கிட்டேருந்து அப்ரூவ் ஆகி மறுபடியும் அந்த கேஷ் செக்ஷனுக்கு வந்த பிற்பாடு அடுத்த 3 நாளில் இந்த பணமானது அந்த பெண்ணினுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்து விடும். கரெக்டுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி போய் சேர்ந்த உடனே பணம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளையண்ட் நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம், அந்த கேஷ் செக்ஷனில் போய் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சார் பெட்டிஷன் கொடுத்தோன்னா என்ன ஆச்சு, சார் பெட்டிஷனுக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார், கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு அவங்க வாயில் சொன்னால் நம்ம நம்பக்கூடாது. அவங்க ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டர் எடுத்து நம்ம கண்ணில் பார்க்கணும். கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் ஓகே கோர்ட்டுக்கு போயிடுச்சா, ரைட்டு. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு வாங்க, 1 வாரம் 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தா கோர்ட்லேருந்து அது வந்திருக்கும். அப்போ 1 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சும் வரலன்னா அப்போ கோர்ட்டில் போய் இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் பிசியை போய் விசாரிக்கணும். அவங்க கோர்ட்லேருந்து மறுபடியும் இந்த செக்ஷனுக்கு அமுச்சு விட்ருவாங்க. செக்ஷனுக்கு அமுச்சதுக்கப்புறம் 3 நாளில் அந்த பணம் என்ன ஆகும், அதே கேஷ் செக்ஷனுக்கு வந்துட்டு சார் இந்த கோர்ட்லேருந்து வந்துருச்சுல, ஜட்ஜு அப்ரூவ் பண்ணி இப்போ என்ன சார் பண்ணணும்னா, சார் 3 நாளில் பணம் வந்துடும் சார், நான் அமுச்சு, ஏன்னா அவங்க தான் அந்த பணத்தை அனுப்புவாங்க, கேஷ் செக்ஷனில் இருக்கிறவங்க தான் அதை அனுப்புவாங்க, அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் என்ன மேட்டர்னா, சார் கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு, அந்த கம்பெனிக்காரங்க கோர்ட்டுக்கோட அக்கௌண்ட்டில் பணத்தை கட்டிட்டாங்க, அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நாம் வந்து பே அவுட் பெட்டிஷன் போட்டோம். பே அவுட் பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் ஜட்ஜு அப்ரூவ் ஆகி இங்கே வந்த உடனே கேஷ் செக்ஷனில் இருந்து பணம் 3 நாளில் அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு சார், சந்தோஷம். அப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம பே அவுட் பெட்டிஷன் போடணுமா சார்னா தேவையில்லை. ஒரு முறை பே அவுட் பெட்டிஷன் போட்டாலே போதுமானது. கரெக்டுங்களா இல்லையா? ஒரு முறை போட்டாலே போதுமானது. அந்த பெட்டிஷன் ஜட்ஜு அப்ரூவ் பண்ணி இங்கேருந்து பணம் வந்துருச்சுன்னா அந்த கம்பெனிக்காரன் ஒவ்வொரு மாதமும் கோர்ட்டுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போடுவான். ஒவ்வொரு மாதமும் அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டானா இல்லையான்றதை நம்ம தான் கேஷ் செக்ஷனில் போய் மாதம் விசாரிக்கணும். சார் அக்டோபர் மாதம் பணம் போட்டான் சார், நவம்பர் மாதம் வந்துருச்சு சார். இப்போ நவம்பர் மாதம் பணம் போட்டானா சார், நவம்பர் மாதம் அந்த பையன் வேலை பார்த்துருப்போம், அந்த நவம்பர் மாதம் சம்பளத்தை வந்து டெபிட் பண்ணி அவன் கோர்ட்டுக்கு அமுச்சிட்டானா, கோர்ட்டுக்கு அமுச்சிட்டாங்க சார்னு அந்த கேஷ் செக்ஷனில் போய் விசாரிக்கணும். அவங்க கேஷ் செக்ஷனில் சொன்னதுக்கப்புறம் ஓகே சார், நான் ஏற்கனவே பே அவுட் பெட்டிஷன் போட்டாச்சு, ஜட்ஜு அப்ரூவ் பண்ணியாச்சு, மறுபடியும் பே அவுட் பெட்டிஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை சார், நீங்கள் அந்த பணத்தை அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்ருங்கன்னு உடனே அவங்க மறுபடியும் அந்த பணத்தை ஒரு முறை பெட்டிஷன் போட்டால் போதுமானது சார், நாங்கள் வந்து பார்த்து அமுச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ சம்பளம் வர்றது தடைப்பட்டு போச்சு, நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பையன் அந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு ஓடிட்டான். ஏன்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாச்சு, அந்த ஆர்டரை இந்த கம்பெனி ஒபே பண்ணுது. இப்போ அந்த பையன் வந்து அந்த சம்பளத்தை கொடுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அவன் அந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வேறு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த கம்பெனியை விட்டு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு கம்பெனிக்கு போய் வேலைக்கு சேர்ந்தான் அப்படின்னா அப்போ அந்த ஆர்டரை அந்த கம்பெனி ஒபே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஸோ பர்சன் ஒர்க்டு டில் திஸ் டே, இன்னும் டேட் வரைக்கும் வேலை பார்த்தா, இன்ன வரைக்கும் வேலை பார்த்ததில் சம்பளத்தை நாங்கள் பிடிச்சி அமுச்சிட்டோம், இதுக்கப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் சார், இனிமேல் நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனிக்காரங்களும் சொல்லிவிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் இப்போ பே அவுட் பெட்டிஷன் போட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுக்குற முறை இதுதான். ஓகேவா? அவன் ஒவ்வொரு மாதமும் வேலை பார்த்துட்டே இருந்தான்னா இந்த பொண்ணுக்கு கரெக்டாக கோர்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், கோர்ட் ஆட்டோமேட்டிக்கலி அமுச்சு விட்ரும். அப்படி கோர்ட் அனுப்பலைன்னா நம்ம தான் போய் கேஷ் செக்ஷனில் விசாரிக்கணும், ஒவ்வொரு மாதமும் போய் விசாரிக்கணும். கரெக்டாக இல்லையா? கோர்ட்டு கண்டிப்பாக அமுச்சிடும், நம்ம வந்து அப்படியே உட்காந்துடக்கூடாது. ஓகேவா? கோர்ட்டு ஸ்டாஃப் அங்கே பண்ணுறாங்களா இல்லையான்றதை நம்ம தான் போய் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மாதமும் அமுச்சு விட்ருங்க சார் நம்ம போய் சொல்லணும். ஒவ்வொரு மாதமும் அந்த பொண்ணுக்கு அந்த ஜீவனாம்ச பணம் இப்படி போய் சேரும். அது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா, சார் அந்த கம்பெனிலேருந்து வரவே இல்லை சார், 3 மாதம் வந்துச்சு, 4வது மாதம் வரல சார்னு அந்த கோர்ட்டு ஸ்டாஃபுங்க சொல்லுவாங்க. அப்போ பார்த்தாக்கா அந்த கம்பெனிக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை லெட்டர் அனுப்பணும்னா அவங்களே சொல்லுவாங்க, சார் எஸ் ரிசைன்ட் ஃப்ரம் த சர்வீசஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பணம் வராது. இதுதான் விஷயம்.
ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், போர்ஷன் கவர் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா டவுட் இருந்தால் யாராவது கேளுங்க, பதில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.